நம்ம கடை. எனக்காகவா? போய் என்ன மாதிரி ஒரு டைலரை உலகம் முழுக்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாதல்ல? அக்கா, நீங்க எல்லாரும் இல்லைன்னா அப்படின்ற ஒருத்திக்கு அடையாளமே இல்லை. உங்க எல்லாரையும் விட்டுட்டு நீங்க எல்லாம நான் எங்க போவேன்? அசோக் சார் நல்லவர். கேட்டதும் 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்து மிச்ச பணத்தை ஹாஸ்பிட்டல் அக்கௌண்ட்டுக்கே அனுப்பிட்டாரு. அபி, நம்ம அப்ப இனிமே அவங்க கிட்ட தான் வேலை செய்ய போறோமா? கொஞ்ச நாள் தான் கணேசா. அதுக்கு வேற ஆளை பாரு. நான் அபியை தவிர வேற யாருக்கிட்டையும் வேலை செய்ய மாட்டேன். அபி, உன்ன மாதிரி ஒரு புள்ள உலகத்துல யாருக்குமே பொறுக்காத. அக்கா, அபி வந்தாச்சு. நில்லுமா நில்லுமா. எங்க நேரம் உள்ள போயிட்டு இருக்க? வழக்கமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் சண்டையே ஆரம்பிப்பீங்க. இப்ப வாசலையே ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நான் உங்க அப்பா அம்மா 4 வார்த்தை திட்டுவேன், அப்புறம் சமாதானம் ஆயிடுவேன். திட்டுறதும் சமாதானம் ஆகுறதும் இயல்பு தானம்மா. எல்லாம் உனக்கு தெரியாதா? எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு வந்திருக்க. கணேஷ் எல்லாம் போன் பண்ணி சொல்லிட்டான். நில்லு, உனக்கு திருஷ்டி சுத்தம். இல்ல நீ கல்யாணம் ஆகுது பொண்ணு. நீ திருஷ்டியில சுத்தி போட கூடாது. நீ இந்த பக்கம் வா. அப்பா நான் இருக்கல, நான் சுத்தி போடுறேன். ஊரு கண்ணு, உறவு கண்ணு, பக்கத்து வீட்டு கண்ணு, எழுத்து வீட்டு கண்ணு, பிசாசு கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் போட்டோம். துப்புமா ஆயிரு. அப்பா அம்மா இருக்கிற கோவத்துல காரி துப்பிடாதம்மா. கொஞ்சம் லைட்டா துப்பு. அவ்வளவுதான் போதுமா? சுத்திட்டீங்கல்ல, இப்ப நான் உள்ள அட இருமா. எலுமிச்சை சுத்த வேண்டி இருக்குல்ல. இதுதான் எல்லா டிஷ்ஷையும் எடுக்கும். அப்பா, இப்ப எல்லா திருஷ்டியும் உனக்கு முடிஞ்சு போச்சுமா. முடிஞ்சிருச்சா? இப்ப நான் உள்ள போட்டுமா? போமா. ஏ ஆனந்தி, என்ன பாத்துட்டு நிக்கிற? உள்ள போய் காபி டிபன் ஏதாவது குடுமா. போமா. டேய் போடா. எவ எங்க இருந்து நம்ம வீட்டை பார்த்து கண்ணு வச்சிட்டு இருக்கான்னு தெரியவே தெரியாது. அப்பா, இனிமே நம்ம அபியை பிடிச்ச திருஷ்டி எல்லாம் போயாச்சு. இனிமே சந்தோஷம்தான். அபி, நான் போய் உனக்கு காஃபி கொண்டு வரேன். அக்கா, உனக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் நாட் ரீச்சபிள்லயே இருந்தது. ஆமாண்டா, ஆபீஸ்ல இருந்து வரும்போது நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு தெய்வானி அக்காவை பார்த்துட்டு வரேன். தெய்வானி அக்கா நல்லா இருக்காங்களாக்கா? நல்லா இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்ல கொண்டு போய் நான் விட்டுட்டு வரேன். உன்னை கூட கேட்டாங்க. நாளைக்கு காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்கள கொஞ்சம் பார்த்துட்டு போயிடு. போறேன்க்கா. அக்கா, ஒரு நிமிஷம் கை கொடு. கைய கொடுக்கா. கங்க்ராட்ஸ்க்கா. அபி, இந்தா தண்ணி குடி. காஃபி இப்ப ரெடி ஆயிடும். சாரி அபி, உன்கிட்ட சண்டை போட்டேன், கோச்சுக்கிட்டேன். அப்படிங்கிறதுக்காக என்ன எதுவும் தப்பா நினைக்காத ப்ளீஸ். உன்னை நான் கோச்சுக்கிறதும் என் கடமையை நான் மீறதும் வேற இல்ல. இந்த குடும்பத்துக்கு மூத்தவ உங்க எல்லாரையும் பாத்துக்கிறது என்னோட கடமை. எதுக்காகவும் அந்த கடமையை நான் மீற மாட்டேன். என்னடா அக்கா வேலைக்கு போயிட்டு டயர்டா இருப்பா. அவ நிக்க வச்சே பேசிட்டு இருக்கீங்க. உட்காருமா. டேய் ஃபேனை போடு. அபி, வீடு ரொம்ப சின்னதா இருக்கு இல்லம்மா? ஏசி போட்டா ரொம்ப சில்லுனாவும். ஆனா இந்த வீட்டுக்கு செட் ஆகாது. முதல்ல ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்டா வாங்கணும். 1 2 3 பெட்ரூம் வச்சு வாங்கணும்மா. வீடு முழுக்க அப்படி ஏசி போட்டு சில்லுன்னு இருக்கணும்மா. அபி, கம்பெனியில் நமக்கு தனியாக கார் கொடுத்துருக்காங்கல்ல,
ஏன் கேட்குறேன்னா எல்லாரும் ஆட்டோவும் பஸ்ஸும் முடிச்சு தான் போயிட்டு இருக்கோம். கார் இருந்ததுன்னு வச்சுக்கேன், பெட்ரோல் செலவு கம்பெனி பார்த்துக்கும், நமக்கு செலவும் மிச்சம் சிரமமும் மிச்சம். அப்பா ஆ அபி இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கா. கார் தரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். இன்னும் கொஞ்ச நாள் தானே, அது பொறுத்துக்கலாம். அபி, அப்பா கேட்குறேன்னு தப்பா நினைக்கூடாது. பரவாயில்ல, கேளுங்க. கம்பெனியில் ஜாயின் பண்ணல, அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்தாங்களாமா? முதலாளி ரொம்ப நல்லவர்னு கேள்விப்பட்டம்மா, அதனால தான் கேட்டேன். உண்மைதான், நீங்க கேள்விப்பட்டதை விட அவரு ரொம்ப நல்லவரு. தெய்வானக்கா லாரில அடிபட்டதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. ஓஹோ. அவங்கள காப்பாத்துறதுக்கு 1 லட்சம் ரூபாய் கேட்ட உடனே மறு வார்த்தை கூட பேசாம எடுத்து கொடுத்துட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல மிச்ச பணத்தையும் நானே கட்டுறேன்னு சொல்லி அவரே கட்டிட்டாரு. 1 லட்சமா? பாத்தியாக்கா? அந்த 1 லட்சத்தை கண்ணில் காட்டேன், மொத்தமா நான் பாக்குறேன். இல்ல, கையில இல்ல, ஹாஸ்பிட்டல்ல கட்டிட்டு வந்தாச்சு. பணத்தை ஆஸ்பத்திரியில கட்டிட்டு வந்துட்டியா? என்ன அபி, அது என்ன 1 ரூபாயா 2 ரூபாயா? 1 லட்சத்தை கொண்டு போய் அந்த அநாத கதையை கட்டிட்டு வந்திருக்க. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்கிற ஒரு அனாதை யாரும் இல்லாத ஒரு அனாதைக்கு காசு கொடுத்தாச்சு. அனாதைக்கு அனாதை தானே ஆதரவு கொடுக்கணும். பாத்தியா ஆனந்தி, நான் சொல்லல, உங்க அக்கா சும்மாவே சாமி ஆடுவா. அந்த முதலாளி வேலையும் கொடுத்து காலில் சலங்கையும் கட்டி அமிச்சிருக்காரு, அதை ஆடுறா. அப்பா ஜஸ்ட் காம் டவுன். ஏதாவது ஒண்ணு சொல்லு, ஒண்ணு காம சொல்லு, இல்ல டவுன் சொல்லு. 2 சேர்த்து சொன்னா என்ன பண்றதுனா? என்ன உச்சு? அப்பா கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா ப்ளீஸ்? வாங்கின காசு எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல்ல கட்டி வந்திருக்கா, அவளே சொல்ல மாட்டீங்க. என்ன பண்ண சொல்றீங்க நீங்க? என்ன பேசாத சொல்லிக்கிட்டு? யாராவது ஒருத்தர் நம்ம தவறி விழும்போது தாங்கி புடிச்சாலே வாய் நிறைய நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். என் வாழ்க்கையை கீழே விழாம தாங்கி புடிச்ச ஒரு பொம்பளைக்கு வார்த்தையில மட்டும் நன்றி சொன்னா போதுமா? சாஞ்சி அழறதுக்கு என் தோல் இருக்குன்னு தர வேண்டாமா? கையில இருக்கிற ஒரு 10 ரூபாவை இந்தா வச்சுக்கன்னு நீட்ட வேண்டாமா? 10 100 கையில இருந்த எல்லாத்தையும் நீ வாரி வாரி கொடுத்தத நாங்க எல்லாரும் வேடிக்கை தானே பார்த்தோம். இப்ப அது லட்சத்துல போய் நிக்குது. அக்கா சண்டை போடாதீங்கக்கா. நீ சண்டையில இருந்து காப்பாத்துறியா இல்ல சண்டையை தூண்டி விடுறியா? டேய், நேத்து வரைக்கும் தம்பி தங்கச்சின்னு கூடு குழவிட்டு இருந்தா, இன்னைக்கு வேலைக்கு போயிட்டா, கையில காசு வந்துருச்சு, நம்ம எல்லாரும் தூக்கி எறியறாவ. தூக்கி எறியணும்னு நினைச்சிருந்தா அது 12 வயசுலயே செஞ்சிருப்பேன். ஏன் செய்யல? ஏன்னா இது ஏன் குடும்பம். அப்பா சீட்டை தான் விளையாட போறாருன்னு தெரிஞ்சும் கூட கேட்ட காசு தந்தனா இல்லையா? தொலைக்க விரும்புற உங்களுக்கே இவ்வளவு வலிக்குதுன்னா தொலைச்சாலும் பரவாயில்லன்னு தாங்குறவளுக்கு வலிக்குமா வலிக்காதா? என்ன கேள்வி கேக்குறே நீ? ஆணவம்? நீ சம்பாரிச்சு நாங்க சாப்பிடுறோன்ற ஆணவம் உனக்கு? எவ்வளவு பேசுறா பாத்தியாவ? ஒரு நாள் என் கையில ஜோக்கர் ஏறட்டும், அன்னைக்கு அப்படியே கத்தியா சம்பாரிச்சு தூக்கி இவ மூஞ்சில அப்படியே விசிறி எறியறேனா? அப்படியே 1 லட்சம் ரூபாய் காசு வந்துருச்சா, இவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டாங்களா, நம்ம கேள்வி கேட்டோமா, குத்தம் ஆயிடுச்சா, குத்தி காட்டுறாங்க இவங்க. நீ சோறு போடுற திமிர்ல தானே பேசுற? நீங்க என்னோட அப்பா, இவ்வளவு தப்பா பேசவே கூடாது. ஐயோ அபி, நீ ஃபர்ஸ்ட் உள்ள போ. சண்டை நான் போடலையே. ஐயோ அக்கா, முதல்ல புரிஞ்சுக்க. நீ பேச பேச அப்பா ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாரு. இல்ல, எனக்கு புரியல அரவிந்த். மானம் பெருசுன்னு நினைச்சா அதை விட வாழ்க்கை தான் பெருசுன்னு அப்பா சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்களும் ஜாலரா தட்டிக்கிட்டே இருக்கீங்க. அபி என்ன திட்ட வைக்காத. அந்த கம்பெனில நீ வேலைக்கு சேர்ந்தா மட்டும் பெரிய ஆள் ஆக முடியாது. கொஞ்சம் உள்ள போறியா ப்ளீஸ்? போ அரண்மனை உள்ள போ. அப்பா நீங்க குடிச்சு குடிச்சு உங்க அறிவெல்லாம் மழுங்கிடுச்சா? அக்கா எவ்வளவு பெரிய கம்பெனில சேர்ந்திருக்கா தெரியுமா? இந்த நிமிஷம் அவளோட வர்த் எவ்வளோன்னு தெரியுமா? அவ ஒரு டிசைன் பண்ணா மட்டும் போதும். அந்த டிசைனுக்கு சம்பளம் 10 lakhs rupees. 10 லட்சமா? ஆமாப்பா, அது கூட தெரியாம அக்கா கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ, என்னடா, நான் சண்டை போறதுக்கு முன்னாடி இது 2 பேரும் நீங்க விளக்கமா சொல்ல வேணாம். ஐயோ, 1 பெருசா 10 பெருசா? 10 தானே பெருசு. இந்த 1 லட்சத்துக்கு போய் நான் சண்டை போட்டுற கூடாது. சண்டை போட்ட தப்பு தானே? ஆமா, தப்புதான். அரவிந்த், வாடா.
ஒரு டிசைனுக்கு 10 லட்சம் தானே? நிஜமா 10 லட்சம் தருவாங்களாடா? எனக்கு எப்படிப்பா தெரியும்? என்னது? அது 10 லட்சம் வரைக்கும் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓஹோ, கூட குறைய இருந்தாலும் கொடுத்துருவாங்கல்ல? ஆ, கொடுத்துருவாங்கப்பா. அரவிந்தே, நம்ம வீட்லயே நீ தான் ஆம்பளை பையன், ரொம்ப பொறுப்பானவன், அறிவானவன். இந்த தெருவுல ஏக்கர் எவ்வளோன்னு கேளு, அடுத்த வருஷத்துக்குள்ள மொத்த தெருவை வாங்குறோம்டா. அபி, அபி, அம்மாவை பார்க்க மாட்டியா? அதுக்கு கூட என் அபிக்கு நேரம் இல்லையம்மா. நீ பாட்டிக்கு ஏதாவது தைரியம் சொல்லிட்டு போயிடுவ. ஆனா அத கேடயமா வச்சு சண்டை போடுறது கூட தைரியம் இல்லாம தோத்துக்கிட்டே இருக்கேன். யார்கிட்ட தோத்த அபி? எல்லார்கிட்டயும். அப்பா எப்படிலாம் பேசுறாரு தெரியுமா? அவர் உன் அப்பா தானே? அப்பானா கூட தப்பா பேசினா தப்பு தானே? தப்புதான் அபி. தைரியத்துக்கு தான் நான் இருக்கேனே. ஆனா என் அபிக்கு இனி நான் தேவையில்லை. அதான் உன் ராஜகுமாரன் உன்கிட்ட உன்னை தேடி வந்துட்டானே. அபி, நடிக்காத. பொய்ன்னு சொல்லி உன்னை நீயே ஏமாத்திக்காத. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஆறுதல் தானே? ஆறுதல் தரவும் அதே சமயம் அன்பை தரவும் ஒருத்தன் இருக்கானே. அம்மா, அவர் என்னோட முதலாளிமா. அப்படியா? பதில் சொல்லணும்ல. பதில்னு ஏதாவது சொன்னா அது பொய்யாதாமா இருக்கும். அப்போ அம்மா சொன்ன கதை இப்ப நிஜமாயிடுச்சுன்னு ஒத்துக்கிறியா? மாட்டம்மா. ராஜகுமாரன் நிஜம்தானா கூட நான் தானே நம்ம கடையை காப்பாத்துறதுக்காக, நம்ம தெய்வானக்காவை காப்பாத்துறதுக்காக உதவின்னு கேட்டு ஓடி போய் அவர்கிட்ட நின்னனே. ஆனா தேவைக்கு அதிகமா பணம் தந்தாரு. மறுபடியும் தெய்வானக்காவோட தான் வேலைக்கு வரணும்னு சொல்லி லீவும் கொடுத்தாரு. அப்போ அவன் ஒரு ராஜகுமாரன் இல்லைன்னு நினைக்கிறேன். அம்மா, வார்த்தையால சொல்றப்ப மனசுல கத்தியால கீறி விடுற மாதிரி வலிக்குதா? அப்ப சரி, இனி நீ கூப்பிடுறப்பலாம் நான் நேர்ல வர தேவையில்லை. அம்மா, அம்மா. அபி, காஃபி. இல்ல, வேண்டாம், நீயே சாப்பிடு. அப்பா எப்பவும் உனக்கு அகைன்ஸ்டா தான் பேசுவாரு. அது உனக்கே தெரியும். இந்த கம்பெனில நீ என்ன போஸ்ட்ல இருக்க, உன் salary பேக்கேஜ் என்ன, எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன். அந்த பழைய சினிமால வர காமெடியன் மாதிரி இப்பவே தெரு என்ன விலை, ரோடு என்ன விலைன்னு ஃபுல் பிஸி அவரு. மிட் நைட்ல ஊர் என்ன விலைன்னு கேட்டுதான் தூங்குவாரு போல. சாரி அபி. எதுக்கு சாரி? உன் டேலண்ட் தெரியாம, உன் பொசிஷன் தெரியாம நிறைய தடவை உன்கிட்ட சண்டை போட்டுட்டேன். அதான். நீ சண்டை போட்டப்ப கூட எனக்கு வலிக்கல ஆனந்தி. இப்ப நீ சமாதானமா பேசுற பாரு, இப்பதான் ரொம்ப வலிக்குது. ஏய், எங்க வலிக்குது? நான் வேணா போய் தைலம் எடுத்துட்டு வரட்டா? வேண்டாம். அன்பை கொடுத்து சிரிக்கலாம், வாங்கி சிரிக்க முடியாது போல. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அபி, நீ என்ன சொல்ற? சத்தியமா எனக்கு புரியல. சொல்றேன், எனக்கு புரியுது ஆனந்தி. அது போதும், நீ போ. சரி.
ஒரு டிசைனர் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கறேன். ரொம்ப பெருமையா இருக்கு. என்னாச்சு பேபி? Don't talk to me. உன் மேல நான் கொலவெறியில இருக்கேன். தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. ஒன்னாலதான் ஒரு சாதாரண டெய்லர் கிட்ட நான் தோத்து போய் நிக்கிறேன். நான் என்ன பண்ண பேபி? நீ என்ன பண்ணல? சொல்லு, நீ என்ன பண்ணல? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? Tell me, Jagan, what did I tell you? நான் உன்னை என்ன பண்ண சொன்னேன்? அந்த அபியோட கைய காலை உடைச்சு ஐசியூல படுக்க வைன்னு சொன்னேன். சொன்னனா இல்லையா? யா பேபி, மிஸ்டேக் என்னோடது இல்லை, அந்த லாரி டிரைவரோடது. இத்தனைக்கும் நான் அவனுக்கு அபியோட போட்டோவை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விட்டுருந்தேன். அப்ப எப்படி தப்பு நடந்துச்சு? அவளுக்கு பதிலா அவ கூட ஒர்க் பண்றவளுக்கு ஆக்சிடென்ட் பண்ற அளவுக்கு ஒரு முட்டாளை ஏன் இந்த வேலைக்கு செலக்ட் பண்ண? அவன் இப்படி சொதப்புவான்னு எனக்கு எப்படி பேபி தெரியும்? Don't tell me reason. எனக்கு காரணம் தேவையில்லை. செஞ்ச வேலையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அது சரியா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். தப்பா செஞ்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்றவெல்லாம் ஒரு இடியட். என்ன பேபி என்ன இடியட்னு சொல்ற? வேற என்ன சொல்ற? You're a damn fool. Oh, this Abhi. Oh my god. After all, ஒரு டெய்லர் அடுத்த வேளை சாப்பாட்டை பத்தி யோசிக்கிற ஒரு சாதாரண டெய்லர். அவளும் அந்த அசோக்கும் கம்பீரமா ஆபீஸ்க்குள்ள நடந்து வந்துட்டு இருக்காங்க. நான் எதுவுமே பண்ண முடியாம சும்மா நின்னு ஜஸ்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அவ கண்ணுல தெரிஞ்சிச்சு ஒரு திமிரு. அந்த திமிர பாக்குறப்பெல்லாம் எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? உன்னால என்னடி செய்ய முடியுங்கிற திமிர என்னால டாலரேட் பண்ண முடியாம நான் செத்துக்கிட்டு இருக்கேன். அது தெரியுமா? Tell me, man. தெரியாது பேபி. ஒன்னலாம் No baby, I'm your husband. என்ன காமெடி பண்றியா? No baby, I'm serious. வலிக்குது பேபி. வலிக்கட்டும். எனக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உனக்கு தெரியுமா? Do you understand my feelings? புரியுது பேபி. அப்ப அதுல இருந்து நான் எப்படி வெளியில வருது அத சொல்லு முதல்ல. இப்ப அவளை ஆபீஸ்ல இருந்து வெளியில அனுப்புறதுக்கு நான் என்ன செய்யணும் அத சொல்லு. ஒரு ஐடியா இருக்கு பேபி. அபியோட அப்பா ஒரு குடிகாரன். So what? இல்ல பேபி, குடிகாரன் நிறைய குடிச்சிட்டு வந்து லாரியில விழுந்து அவனே செத்துட்டான்னு ஈஸியா கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம்.